ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் பியூட்டிஃபுல் பர்கோலாஸ் கார்னர் 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஒரு பக்கம் 30 அடி ரோடு, இன்னொரு பக்கம் 23 அடி ரோடு. கார்னரில் நம்மளோட இந்த வீடு கவர்டு கார் பார்க்கிங்க பார்க்குறீங்க. வீடு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கு. சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, இந்த வீடு ரொம்ப பிரைம் ஏரியாவில் மெயின் ரோட்லேருந்து வெறும் 100 மீட்டர்ஸ் பார்க்குற தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஓப்பன் ஸ்டைல் கிச்சன் இந்த வீட்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஹால் பெட்ரூம் கிச்சன், ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துரும். மேல 2 பெரிய பெட்ரூம்ஸ். முக்கியமா இந்த ரோட் ஃபேசிங் பால்கனி வேற லெவல் சைஸுங்க. கான்கிரீட்ல பர்கோலாஸ்லாம் பண்ணிருக்காங்க, பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வீட்டை புக் பண்றவங்களுக்கு பில்டர் மாடுலர் கிச்சனை காம்ப்ளிமெண்டரியா பண்ணி தர போறாரு. வாங்க இந்த வீட்டை பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி இது போல சரக்குலான தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வரேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. சென்னையில் லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த ஈவெண்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்க 70க்கும் மேற்பட்ட பில்டர்ஸ், 500க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். சென்னையில் எங்க லேண்ட் பார்க்கலாம், எங்க வீடு பார்க்கலாம் அப்படின்னுட்டு பைக் எடுத்துட்டு கார் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே சண்டே ஆனா வண்டி எடுத்துட்டு கார்ல போயிட்டு ஈவினிங் வரக்கூடிய அந்த நாட்கள்லாம் போதுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. செப்டம்பர் 20-21 வர சாட்டர்டே சண்டே நம்ம ஏஆர்கே ஈவென்ட்ஸ் மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2025 கண்டக்ட் பண்றாங்க. நம்ம கைலாஷ் கார்டன் OMR சோழிங்கநல்லூர்ல தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. என்ட்ரி ஃப்ரீ தாங்க. மொத்த ஃபேமிலியோட வாங்க. வர எல்லாருக்குமே நிச்சய பரிசுகள் காத்திருக்குங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த கார்னர் 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் ரெடி டு ஆக்குபைல இருக்கு. செகண்ட் கோட் பெயிண்ட் மட்டும் பண்ணா வெறும் ஒரு வாரத்தில் வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இந்த வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம குன்றத்தூர்ல சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம குன்றத்தூர்ல மேத்தா நகருக்கு பக்கத்துல தான் நம்மளோட இந்த சைட் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மேத்தா நகருக்குலாம் முன்னாடியே வந்துடும். பஸ் டிப்போல இருந்து கரெக்டா வெறும் ஒரு கிலோமீட்டர் தான். இப்போ நீங்க இந்த வீடை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் இருக்கு. அந்த ஷெட் இருக்குல்ல, அந்த லேண்ட் சேலுக்கு தான் அவைலபிள். ஸோ அழகா அதையும் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா நீங்க கடை வேணா கட்டிக்கலாங்க. பாக்குறீங்க நீங்க, ஒரு பக்கம் 30 அடி ரோடு, ஒரு பக்கம் 23 அடி ரோடு. கார்னர்ல நம்மளோட இந்த வீடு இருந்து பார்த்தா தெரியும் மெயின் ரோடு. இதோ பஸ் போற மெயின் ரோடு இதுதான். ஒரு பக்கம் குன்றத்தூர், இன்னொரு பக்கம் பல்லாவரம். ஸோ குன்றத்தூர் டு பல்லாவரம் போற மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட் 100 மீட்டர்ஸ். அதோ தெரியுது பாருங்க ஷெட். எஸ், அவ்வளவுதான். பாக்குற தூரம் நம்ம வீட்டாண்டு மெயின் ரோட காட்ட பாருங்க. வீட்டாண்டு மெயின் ரோடு வண்டி கிராஸ் ஆகுது பாருங்க. எஸ், அது மெயின் ரோடு. ஸோ இது 30 அடி ரோடு. ஸோ 23 அடி ரோடு. ஸோ உங்களுக்கு கார்னர்ல வீடு கிடைச்சிருக்கு. கமர்ஷியல் பிளாட் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. சேர்த்து வாங்கினா வாங்கிங்க, அது உங்களோட விஷ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம குன்றத்தூர்ல மணஞ்சேரியிலங்க. குன்றத்தூர் பஸ் இப்போ 1 கிலோமீட்டர். அந்த சைடு பல்லாவரம் GST வெறும் 6 கிலோமீட்டர் தான். ஏர்போர்ட் வெறும் 8 கிலோமீட்டர் தானுங்க. குரோம்பேட்டும் அதே 6-7 கிலோமீட்டர் அவ்வளவுதான். வீட்டு எலிவேஷன் பாருங்க. பர்கோலாஸ் ஃபுல்லா ஸ்பாட் லைட்ஸ். அது கீழே அப்படியே பாத்தீங்கன்னா பால்கனிலையுமே ஃபுல்லா ஸ்பாட் லைட்ஸ். இன்னும் செகண்ட் கோட் பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்கு. லைட் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்ட வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னா வீடு அட்டகாசமா இருக்கும். கார்னர் வீடு அப்படின்றதுனால எப்பவுமே லுக்கே தனியா துண்டா தெரியுங்க உங்களுக்கு. வீட்டோட எலிவேஷன் நல்லா இருக்கு. ஃபுல்லா வீடுகளை உங்களால பார்க்க முடியும் மக்களே. நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. குன்றத்தூர் டு பல்லாவரம் போற மெயின் ரோட்ல இருந்து இந்த வீடு 100 மீட்டர்ஸ் மட்டும் தாங்க. ஸோ வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். வெளியே உங்களுக்கு ஃப்ரண்ட் சீவேஜ் கானல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ட்ரைனேஜ்லாம் இருக்கு டிஃபால்ட்டாவே உங்களுக்கு. ஸோ காம்பவுண்ட் கேட்டு நல்லா ஹெவியாவே இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பேஸ்மெண்ட் செம ஹைட் கொடுத்துருக்காங்க. ரோட் லெவல்ல இருந்து கார் பார்க்கிங்கே 2 அடி இருக்கும். கார் பார்க்கிங்ல இருந்து வீட்டோட லெவல் இன்னும் 2 அடி இருக்கும். 4லேருந்து 5 அடி அளவுக்கு பேஸ்மெண்ட் நல்லா உயரமாவே கொடுத்துருக்கிறது. அதுக்காக மக்கள் சில பேர் கேட்டுருவாங்க, தண்ணி வர ஏரியாவா சார் இது அப்படின்ட்டு. மக்களே, ஒரு இடத்துல ஹைட்டா கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி தண்ணி வரும் அப்படின்றது ரீசன் இல்லை. ஓகேங்களா? என்னன்னா இன் ஃபியூச்சர்ல ரோடு போடும்போது நம்மளோட வீடு பள்ளம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக உயரமா கட்டும் போதே போடுறது, அவ்வளவுதான். ஸோ கார் பார்க்கிங் எல் ஷேப் ஃபுல்லா டைல் போட்டாச்சு. கார் பார்க்கிங் ஃப்ளோர் டைல் இருக்குது. 2 ஸ்டெப்ஸ் ஏறி வீட்டுக்குள்ள போறோம். வீடு வாஸ்து முறைப்படி இருக்கு. தேக்கு மர மெயின் டோர், வெளியே சேஃப்டி கிரில் டிஃபால்ட்டா போட்டு கொடுத்துருவாரு பில்டரு. இந்த வீடு வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் வீடுங்க. ஸோ இந்த வீடு வாசல் வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசக்கால் கிழக்கு பார்த்த மாதிரி, விச் மீன்ஸ் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ கார்னர் எல் ஷேப்ல நம்ம நின்று இருக்க இடத்துல சோஃபா போட்டுக்கலாம். டிவிக்கான பாயிண்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஹால் நல்ல டீசென்டான சைஸ்ல இருக்கு. இந்த வீடை பொறுத்த வரையில 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பண்ணிருக்காங்க. கவர்டு கார் பார்க்கிங், ஒரு நல்ல டீசென்டான சைஸ்ல ஒரு ஹாலு, டிவிக்கான பாயிண்ட் அங்க. ஓகேங்களா? சைடில் ஸ்டெப்ஸ் ஏறுது. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஹேண்டில்ஸ் தான் போட்டு கொடுத்துருவாங்க SS-ல. ஓகேங்களா? ஸோ கீழே கார் பார்க்கிங், ஹாலு, ஓப்பன் ஸ்டைல்ல ஒரு கிச்சனு, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், ஒரு பெரியவங்களுக்கான பெட்ரூம். இப்போ நீங்க ஓப்பன் ஸ்டைல் கிச்சனை பாக்குறீங்க. கிச்சன்ல எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. எங்கடா ஷெல்ஃப் அப்படின்னு கேட்டுறாதீங்க. பில்டர் கிட்ட கேட்டதுக்கு நான் வுட்ல பண்ணி கொடுத்துருவேன் சார், வாங்குறவங்களுக்கு நான் மாடுலர் கிச்சன் பண்ணி தர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ கிச்சன் கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடுலார் கிச்சன் உங்களுக்கு வந்துருங்க. மாடுலார் கிச்சன் கூடவே உங்களுக்கு கிச்சனில் ஷெல்ஃபுமே வந்துருங்க. சரிங்களா? ஸோ 7 ஃபீட்டுக்கு வால் டைல் கொடுத்துருக்கிறது மக்களே. கிச்சனை விட்டு வெளியே வரும். திரும்ப ஹாலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கு. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்கு. பெரியவங்களுக்கான ஒரு பெட்ரூம் இருக்கு மக்களே. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 650 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா 1300 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 1300 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது கீழே மேலே டூப்ளெக்ஸ் ஹவுஸ்லயா கீழே மேலே அதையும் சேர்த்து 1300 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காரு பில்டர். ஓகேங்களா? ஸோ கீழே பெரியவங்களுக்கான பெட்ரூம் டிஃபால்ட்டா ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்துருது. லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களால் காமன் ரெஸ்ட் ரூமை பார்க்க முடியும். இதோ இங்கே இந்தியன் ஸ்டைலில் காமன் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. ஸ்டெப்ஸுக்கு கீழே இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறது. வேணும்னா இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல்
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஒன்று பில்டர் கொடுத்துருக்காப்ல. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லாம் ஹேண்டில்ஸ் இல்லையெல்லாம் யோசிக்காதீங்க. இன்னும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸ் போட்டு தர வேண்டியது இருக்குது. இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா பெயிண்டிங் கலர்ஸ் ஹால் பெட்ரூம் கிச்சன் அப்படின்ட்டு பெயிண்டிங் கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தா உங்கள் டேஸ்ட்டுக்கு பில்டர் பண்ணி கொடுத்துருவாப்ல. சரிங்களா? ஸோ செகண்ட் கோட் பெயிண்டிங் அதுக்காக தான் வெயிட் பண்ணுது. வந்து கலரை சூஸ் பண்ணுங்கள், பிடிச்சதை போட்டு கொடுத்துருவாங்க. மேலே வரீங்க, மேலே ஒரு சின்ன ஒரு ஹாலுக்கான ஏரியா. ஹாலில் ஏதோ இந்த கார்னரில் ஒரு டிவிஎம் கூட நீங்கள் மாட்டிக்கலாங்க. பக்கத்தில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் நான் சொன்னாலே ரெண்டாவது பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காப்ல பில்டர். ஸோ மேலே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 பெட்ரூம் இருக்குது. அதில் ஒன்று அட்டாச் ரெஸ்ட் ரூம் வேறு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. இப்போ நாம ரோட் ஃபேஸிங் பால்கனியை பார்த்துடலாங்க. பால்கனி உண்மையிலே செம்ம சைஸு. எப்படின்னா இந்த சைடு 6 அடி, அந்த சைடு 10 அடி. நல்லா பெருசாக ஒரு கட்டில் போட்டு தூங்கலாம் போல இருக்குது. அவ்வளோ பெரிய பால்கனி இது. கார்னர் வியூ நமக்கு கிடைக்குதுன்றது இந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் சரியான அட்வான்டேஜ். பார்க்குறீங்க நீங்கள் ஃபுல்லாக வீடுகளை. இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு மெயின் ரோடே தெரியும். பால்கனிலேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தா உங்களுக்கு மெயின் ரோடே தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த வண்டிங்க கிராஸ் ஆகுது பாருங்கள். எஸ், குன்றத்தூர் டு பல்லாவரம் போகிற மெயின் ரோட் எவ்வளோ பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்களா? சும்மா 100 மீட்டர்ஸுங்க. காய்கறி கடை, மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே 100 மீட்டர்ஸ் தான். நம்ம பக்கத்துலேயே சைட்டுக்கு பக்கத்துலேயே ஜி ஸ்கொயரோட இன்ஃபைனைட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க. இனியோ எல்லாத்தையும் சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இனியோ அங்கே ரீசேல் பிளாட்டுகள் வந்தால் கூட விலையை கேட்டிங்கன்னா 6000 6200 வரைக்கும் சொல்கிறாங்க அங்கே பிளாட்டோட ரேட்டே. ஸோ இங்கே 650 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK வீடு ரெடி டு ஆக்குப்பையில் கார்னராகவே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வீட்டோட ரேட் என்னவா இருக்கும்? இதில் பில்டர் வந்து உட்லேயே உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வேறு பண்ணித்தராப்ல. வீட்டோட ரேட் என்ன தெரியுமா? 78 lakhs. 78 lakhsல பத்திரப்பதிவு மட்டும் நீங்கள் பண்ணணும். மீது எல்லாத்தையும் பில்டரே பண்ணி கொடுத்துருவாப்ல. மேலே வந்திருக்கும் ஒரு பெட்ரூமை பார்த்தாச்சு. இது இன்னொரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இதுக்குள்ளே அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டுமே இருக்குது. ஸோ மக்களே 650 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டு, 1300 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங், சவுத் ஈஸ்ட் கார்னர் 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். பக்கத்துலேயே மெயின் ரோடு உங்களுக்கு இருக்குது. மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால இது நீங்கள் நல்லா ரெண்ட்டுக்கு விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜி, லேடிஸ் ஹாஸ்டல் அது மாதிரி கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா 3 பெட்ரூம் கொண்ட இந்த வீட்டுக்கு 3 டாய்லெட் பில்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காப்ல. ஸோ எல்லாமே அட்வான்டேஜ் தான். என்ன கேட்டிங்கன்னா ரேட் ரீசனபிள் ப்ரைஸ். இன்னி காலகட்டத்தில் குன்றத்தூர் ஜோன்லாம் வீடு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 90 லட்சம், 1 கோடி கம்மியாக வீடே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த வீடு தாராளமாக 78 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன். வந்து பாருங்க, CMDA லிமிட்ல இருக்கு. குன்றத்தூர் மேத்தா நகருக்கு பக்கத்திலேயே நம்ம மணஞ்சேரியில் இருக்கு. பக்கத்தில் ஃபுல்லாக உங்களால் வீடு பார்க்க முடியும். இங்கே பக்கத்தில் மாதா காலேஜ் இருக்குது, லிட்டில் ஃப்ளார் ஸ்கூல் இருக்குது, வேதவள்ளி ஸ்கூல் இருக்குது, கிறிஸ்டி ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா மாதா ஹாஸ்பிட்டல் இருக்குது, முத்துக்குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏங்க இங்கேருந்து பல்லாவரமே வெறும் 6 கிலோமீட்டர் தானுங்க. ஏர்போர்ட் வெறும் 8 கிலோமீட்டர் தான். குரோம்பேட்டும் அதே ஒரு 6 7 கிலோமீட்டர் மட்டும் தானுங்க வரும். வேற என்னங்க வேணும் நமக்கு? இந்தாண்ட நம்ம சைட்ல இருந்து அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். வேற என்ன வேணும்? உடனே கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கார்னர் வீடை விட்டுறாதீங்க. முடிஞ்சா அந்த லேண்டையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. 200 ஸ்கொயர் ஃபீட் தான் கஷ்டம் தெரியாமல் வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்ல ரேட் அப்ரிஷியேட் ஆகும். சின்னதாக கடை போட்டு வாடகை விடலாம் பாருங்க. நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்பவுமே பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வருவேன். அதை தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது. நோ கமிஷன், டேரக்டாக நீங்கள் ஓனர் கிட்ட இருந்தால் மட்டும் தான் வாங்குறீங்க. ஸ்கிரீன் தெரியல கொடுத்துருக்கிறது ஓனர் நம்பர் தான். கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டாக வந்து பாருங்க. பிடிச்சிச்சுனா உடனே வாங்கிக்கோங்க. யோசிக்காதீங்க மக்களே. வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த ஜோனில் வீடு தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் இது கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டேரக்ட் ஓனர் வீடுகள், ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கொண்டு வரேங்க. நீங்கள் சென்னையில் லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் டெய்லி போட்ட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் நம்ம சேனல் மூலியமா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.